ஒத்திக்கிற கேசரியே தான். ஆனா பீமோ பூஸ்டி கேசரியில ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. அந்த கேசரியில ரோபோலாம் இருந்துச்சா? இல்ல. ஆனா இங்க ஒரு ரோபோட் டேங்கையே உடைச்சு கிளாஸ்ல சுக்குநூறாக்கி ஃபைட் பண்ண ரெடியா இருக்கு. அதுவும் வண்டி ஓடுற மோஷன்லயே எந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ்டா டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம மதன் கௌரி அண்ணா ரெடி பண்ண ரோபோட் டிசைன் மாதிரி தான் தெரியுது. லோகோ பார்க்கும்போது ஓஎம்னு இருக்கு, எம்ஜின்னு இல்ல, ஓஎம் தான் இருக்கு. ஓஎம்ன்ற வேர்டை இந்த ட்ரெய்லர்லயே டீஸ் பண்ணிருக்காங்க. சம்திங் ஏதோ ஒரு ஆபத்து, அழிவு, அனிலேஷன்ன்ற மாதிரி. அனிலேஷன் இல்ல, அது ஒரு சப்டைட்டில் வேர்டு நான் மென்ஷன் பண்றேன். பட் சிம்பிளா ஓஎம் வேர்ட் அந்த வில்லனை தான் அட்ரஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க ட்ரெய்லர்ல. சோ மொத்தத்துல வில்லன் ஓஎம்னு ஏதோ ஒரு திட்டத்தை பிளான் பண்றான். ஒரு டெக்கி காய மதன் கோரி அண்ணா ஹையர் பண்ண பண்றாரு. ட்ரோன்ஸை மட்டும் சென்ட் பண்ணி ஷூட் பண்றதும் இல்லாம ரோபோட்டும் சேர்ந்து அட்டாக் பண்ணுது. இந்த இடத்துல தான் பகவந்த் கேசரி ஸ்டைலான ஒரு தீம் ஸ்டோரியா இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ வித்தியாசமா பண்ணிருப்பாங்கப்பா. கண்டிப்பா தான் ஒரு சேஞ்ச் அதிகமா இருக்கும்னு ஒரு ஓப்ப கொடுக்குது. ஜனநாயகன் தி ஃபர்ஸ்ட் ரோர்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்கல, அந்த வீடியோல ஏ தலபதி அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணதால அவர் மட்டும் பயங்கர ஃபோக்கஸ்டா ஃபயரோட தெரிவாரு. பட் இங்க ட்ரெய்லர் வெர்ஷன்ல ஆக்டர் பிரகாஷ் ராஜையும் லெஃப்ட் சைடுல ஒரு போஸ்டர்ல கிளீனா பார்க்க முடியுது. இந்த ட்ரெய்லர்ல நிறைய இடங்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் ரொம்ப பர்சனலா பயங்கரமா அட்ராக்ட் பண்ணது ஜனநாயகன் ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போஸ்டர்ல பாக்குறப்போ என்னடா இது ரியல் லைஃப் எடுத்துட்டு வந்து அப்படியே சொருகி ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்காங்களே டிசைன்னு இருந்தது. பட் இந்த அனிமேஷனோட பாக்குறப்போ உண்மையிலே செம்ம பவர், பயங்கரமான இம்பாக்ட், ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்ல போனா லூப்லயே பார்த்தேன். உண்மையிலே அந்த அனிமேஷனோட ரிவீல் அந்த ஃபிளாஷ்ல இருந்து ஃபுல்லா ரிவீல் பண்ணது வாவ், சிம்பிளா இருந்தாலும் செம டச்சா இருந்தது. ஏன் ப்ரோ காலைல சுத்தனி ஊத்துன மாதிரி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, பயங்கர நாய்ஸா இருக்கு. கொஞ்சம் கேப்ல தான் நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஆடியோ வாய்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா, டென்ஷனா, ஒரு மாதிரி குறைன்னு கேட்டுட்டு இருந்தா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லயே ஏதோ ஒரு லொகேஷன்ல ஏகப்பட்ட கன்ஸ், லைட் மெஷின் கன், ஏகேஎம் வேரியன்ட்ஸ், போல்ட் ஆக்ஷன், ஸ்னைப்பர் ரைஃபிள் கூட பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அதை ஃபோர்ஜ் பண்ற டேபிள் மாதிரி தான் இருக்கு. சோ இவர் ஏதோ கன்னை பயங்கரமா ஸ்பெக்டேட் பண்றாரு. ஒரு டிவைஸ் எல்லாம் மாட்டிட்டு கண்டிப்பா ஒரு வெயிட் கையா தான் இருக்கும். அவருக்கு இன்ஸ்பெக்டர் பல்லாவரம் பிஎஸ்னா போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன். அவரு தளபதி வெற்றி கொண்டான்னு ஒரு பேர் அமைச்சு இவரை பத்தி தெரியுமான்னு கேட்க தொற்றாதுன்னு ஒரு வார்னிங் வருது. விஜய் சார் பண்ற அந்த கேரக்டரோட அதான் கேரக்டர் நேம் ரிவீல் பண்ணிட்டாங்கல, தளபதி வெற்றி கொண்டான். அந்த ஆபீசர் வேலை செய்யற போலீஸ் ஸ்டேஷன் நேம் D2 கண்ணகி காவல் நிலையம்ன்ற மாதிரி ஒரு பேரே வரலாறு அந்த சாங்லயே டீஸ் பண்ண மாதிரி தெரியுது. மேபி படத்துல அதான் இருக்கலாம். நிஜமாலே இப்படி ஒரு பேர் இருக்குமா, இல்லனா போலீஸ் வட்டாரத்துல ஒரு நிக்நேமா விஜய் சார் கேரக்டரை கூப்பிடுறாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஃப்ரேம் பாக்குற வரைக்கும் தான் மிலிட்டரி ட்ரைனிங் அகாடமி இதுல மட்டும் சைன் போட்டுருமான்னு கேக்குறாருல, அங்க அந்த பொண்ணோட அப்பா நிஜமாலே இவர் கிடையாது. அந்த அப்ளிகன் நேம்ல விஜய் ஸ்ரீகாந்த்னு இருக்கு. அதுதான் மேபி ஒரிஜினல் அப்பாவோட பேரா இருக்கலாம். கீழே நேம் ஆஃப் த பேரண்ட் கார்டியன்ல ரிலேஷன்ஷிப் கார்டியனே மென்ஷன் ஆகி பேரு தளபதி வெற்றி கொண்டான்னு தான் ஃபுல்லா ஃபில் ஆகிருக்கு. கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணா மமிதா பாஜி அலோன் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. உஷாரா 11 நம்பர் ஃபில் பண்ணிருக்காங்க. அண்ட் மெயில் ஐடியும் ஃபேக் மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு சண்டைங்க, ஃபைட், சரியான ஃபைட். சி பிளாக்ல நடக்கிற மாதிரி தான் சில ஃப்ரேம்ஸ் பாக்குறப்ப தெரியுது. ஒரு சில பேர் கம்பிக்கு பின்னாடி இருந்து பாக்குறாங்க, வேற சில பேர் எல்லாம் ஓப்பனாவே ஜாலியா உட்காந்து ரசிக்கிறாங்க. ஆனா ஓப்பனா சுத்த முடியாது, அந்த பில்டிங்கே ஜெயில் மாதிரி தான். பகவந்த் கேசரியோட கம்பேர் பண்ணி பார்த்தா இருக்கலாம். ஆனா இந்த லுக் என்னமோ யங்கர் வெர்ஷன் ஆஃப் தளபதி மாதிரி தான் தெரியுது. இந்த சீனுக்கு அப்புறமா இல்லனா இங்க இருந்து தான் அந்த பொண்ணை மீட் பண்ணி விஜய் கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்து ட்ரெயின் பண்ற செஷன் மாதிரி ஒரு கார்டியனா அப்பா ஸ்தானத்துல சீன்ஸ் கண்டினியூ ஆகலாம். இன்னொரு மிஸ்டரியான மர்மமான ஃப்ரேம், அந்த ஆலமரமா என்னன்னு தெரியல. அங்க ஒரு சாமி சிலைக்கு பக்கத்துல ஒருத்தவங்க வேண்டிட்டு இருப்பாங்க. சம் கைண்ட் ஆஃப் ரிச்சுவலா இல்லனா ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு தெய்வீகமா பண்ற பூஜையான்னு தெரியல. சூப்பர் ஸ்டார் நடிச்ச பாபா கேரக்டருக்கு பவர் குறையணும், எதுவுமே நல்லது நடக்க கூடாதுன்னு ஒரு ரிச்சுவல் பிளான் பண்ணி செய்வாங்க. அந்த கைண்ட் ஆஃப் சம்திங் ஏதாவது நடக்குதா, இல்லனா நல்லது அந்த ஊருக்குள்ள ஒரு சாமி இருக்கிற மாதிரி ஒரு தீம், ஊர் மக்கள்ல ஒரு சப்ஜெக்ட் ட்ராக் தனியா போகுது, அது ரிலேட்டடா கூட இருக்கலாம். பட் சம்திங் மர்மமா பவர்ஃபுல்லா தான் இருக்கு. ஒரு சீன்ல ஊர் மக்கள் எல்லாரும் எதுவுமே பேசிக்காம மௌனமா அமைதியா ஒரு வீட்டுக்கு எதிர்க்க உட்கார்ந்து உள்ள யாராச்சும் இருக்காங்களா, இல்லனா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா, யாருக்கா வெயிட் பண்றாங்களா தெரியல. பின்னாடி அந்த கோவில் கிளீன் பண்ணாம டஸ்ட் படிஞ்ச மாதிரியும் எல்லாரும் கூட்டமா அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரேமோட கண்டினியூட்டியான தெரியல. பட் விஜய் சார் அந்த கூட்டத்துக்கு நடுவுல வர எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் எமோஷனலா சேடா எதிர்பார்க்காதது நடந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலா தான் வராரு. இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராதன்னு வில்லனோட வாய்ஸ் ஓவர் கேக்குதா. சோ அதுக்கு ஒரு ரிப்ளையா ஏகப்பட்ட ஷாட்ஸ் வந்தாலும் அதுல பர்టిక్యులரா ஒரு 2 ஷாட்ல இந்த ஊர் மக்களை பேஸ் பண்ணின ஃப்ரேம்ஸ் பார்க்கலாம். மாடுலா இருக்கிற இந்த ஃப்ரேமை நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழ ஒரு சாமி சிலைக்கு பக்கத்துல அந்த தளபதி அவர்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பின்னாடி சில மக்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த சாமி சிலை கூட அந்த ஆர்ச் இருக்கிறத பார்த்தா ஸ்டார்டிங்ல அந்த மரத்துக்கு கீழ இருந்த சாமி மாதிரி தான் தெரியுது. ஆமா அதே சில போல தான் இருக்கு. அப்ப சாரி தப்பா சொல்லிட்டேன். அப்ப இவங்களே கும்பிடுறாங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை சம்பந்தப்பட்ட ஒரு பூஜையா தான் இருக்கணும். அந்த சாமிக்காக சந்தோஷமா இல்லனா உக்கிரமா ஏதோ ஒரு வேண்டுதலுக்கு டான்ஸ் பண்ணாலுமே அந்த கோவில் பூசாரி ஒரு ஃபயர் டார்ச் நெருப்பு பந்தத்தையும் கொடுக்கலாம் இல்லனா கொடுக்கிற மாதிரி தெரியுது. பட் அந்த காஸ்டியூம் அதே காஸ்டியூம்ல தான் காட்டு வழியா வரும்போது 2 யானைகள் அதுக்கு நடுவுல தீப்பந்தத்தோட உங்களுக்கு அந்த எல்லாமே புரியுதுல.
புரியுதுல? அந்த அந்த டிசைனோட அவரை சுத்தி ஏகப்பட்ட கூட்டம், நடுவுல ஒரு பொலிட்டீஷியன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் நிக்கிற மாதிரி தெரியுது. அவரை நோக்கி அவரை எதிர்த்து அவருக்கு நேரா நடந்து போறாரு. அந்த கோவில்ல அவர் கொடுத்த அந்த தீப்பந்தத்தோட சம்பவம் பண்றவனே கேள்விப்பட்டிருப்ப, ஆனா அதுலயே ரெக்கார்டு வைக்கிறவனே கேள்விப்பட்டிருக்கியா? இது வந்து எந்த ஃபீல்டுல எத்தனை பேர் சம்பவம் பண்றாங்க அண்ட் அந்த சம்பவத்துல யாரு ரெக்கார்டு கிரியேட் பண்றாங்கன்றது எனக்கு கேட்டா பொருந்ததுதான் நினைக்கிறேன். பிகாஸ் தளபதி அவர்கள் கிட்ட இப்ப இந்த சினிமா விட்டு போற அந்த லாஸ்ட் மொமெண்ட் வரைக்குமே ஏகப்பட்ட அன்பீட்டபிள் அன்மேட்சபிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து நான் மிகைப்படுத்தி ஏதோ ஒரு ஃபேவரட்டா பேசுறதுலாம் கிடையாது. டேட்டா இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. ஸோ இந்த டைலாக் சூப்பரா பொருந்தது, அவரே வச்சுக்கிட்டோம். ஏதோ ஒரு கலவரம் அது வாண்டடா நடக்குதா, நேச்சுரலா நடக்குதா, இல்லைன்னா உண்மையிலேயே அது ஒரு நல்ல கலவரமா என்னன்னு தெரியல. பட் ரோடு ஃபுல்லா கலவரமா இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கேனே தெரியல. ஆனா ரைட் சைட்ல பாத்தீங்களா பிரகாஷ் ராஜோட போட்டோ இருக்கு. ஸோ இந்த தெருவில் சுத்தி அவரோட போட்டோவை நிறைய இடங்களை பார்க்க முடியுது. ஒரு அப்பாவா இல்லைன்னா அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எவ்வளவு பாசமா கேர் பண்ண முடியுமோ, எவ்வளவு அக்கறையா ரொம்பவும் ஓவரா அதிகாரம் பண்ணாம செல்லம் கொடுத்து வளர்க்குற ஒரு கேரக்டரா ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ, அது எல்லாமே படத்துல நிச்சயமா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ட்ரெய்லர்ல அழகா கட் பண்ணிட்டாங்க. இது வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஃபேமிலிக்கும் ஒரு சில விஷயங்கள் இதுல நல்லாவே கனெக்ட் ஆகும், ரிலேட் ஆகும், வந்து பார்க்கலான்ற மாதிரி ட்ரெய்லர்லயே ஒரு சில விஷயங்கள் அழகா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு செயின் டாலர் மேட்ச் ஆனதுக்கே கேசரின்னு 6 மாசம் ஓட்டிட்டு இருந்தாங்க. சோ இந்த ட்ரெய்லர்ல எக்ஸாக்ட்டா விருப்பம் இல்லாம நான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்மி சைட்ல போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற ஒரு பொண்ணு, கம்பல் பண்ற ஒரு அப்பா, இந்த ரூட்டும் நல்லா இருக்கும்னு வழி நடத்துற ஒரு அப்பாவை ட்ரெய்லர்ல காமிச்சிட்டாங்கன்னா சும்மா விடுவாங்களா? அடுத்த 7 நாளைக்கு கேசரி தான், நீங்க கேசரி தான் சாப்பிட போறீங்கன்னு சொல்ல போறாங்க. ஆமாப்பா கேசரி தான், நீங்களும் சண்டை போடாம போய் பாருங்க, அதான் நல்லது. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பகவந்த் கேசரி ரொம்ப நல்ல படம், பாலியா மேல ரொம்ப ஃபேன்ஸா வெறி பிடிச்சு போய் அந்த படத்தை பார்த்தாங்களா, இல்லைன்னா ஜனநாயகன் கேசரியோட ரீமேக்னு நியூஸ் வந்ததுனால எல்லாரும் தேடி போய் ஒரு ஃப்ரேமையும் பார்த்து இப்படி கம்பேர் பண்றாங்களான்னு தெரியல. அவ்வளோ பாலியாவை பிடிக்குமா, இல்லைன்னா அவ்வளோ விஜயை ஏட் பண்ற ஒரு கூட்டம் இருக்கா, அதனால இவ்வளவு ஒப்பீடு இருக்கா? பகவந்த் கேசரி நல்ல படம்னு பார்த்ததுனால இதோட கம்பேர் பண்ணி பெருமையா பேசுறீங்களா, இல்லைன்னா அது ஒரு சுமாரான படம்னு இதோட சேர்த்து கம்பேர் பண்றீங்களா, இல்லைன்னா ஒரு சுமாரான படத்தை எப்படி அப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்க? நிறைய டவுட்ஸ் வருது எனக்கு. பட் என்ன சொன்னாலும் ப்ரோ ஐ டோன்ட் கேர், இது தளபதி படம், கடைசி படம். ஸோ ஒரு காமன் சினிமா ஃபேனா நான் மட்டும் கிடையாது, வெறிக்கொண்ட தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் முதற்கொண்டு இந்த படத்தை என்ன கேசரி அது இதுன்னு சொன்னாலும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க தாட்ஸ், இந்த ட்ரெய்லர் பத்தின உங்க தாட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே வாட்ச்ல பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வில்லன் டிராவல் பண்ற அந்த ஷிப், அந்த கப்பல் அவரோட கப்பலே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற கப்பலை ஹைஜாக் பண்ணி 2 கேப்டன் கொலை பண்ணப்பட்ட மாதிரி கீழே ஒரு ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ அதை ஹைஜாக் தான் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து அந்த கடலுக்கு நடுவுலே மாட்டிக்காம இருக்க சிக்னல் எல்லாம் ஜாம் பண்ணி இப்படி ஒரு கம்யூனிகேஷன் நடக்குதா, இல்லைன்னா நடுக்கடல்ல கப்பல்ல ஏதாவது ஒரு சம்பவம் பண்றாங்கன்னு தெரியல. சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் அப்சல்யூட் டிசாஸ்டர், கன்னு ஃபயர் பிளாஸ்ட்னு ட்ராஜடியா டிசாஸ்டரா தெரியுது. அந்த ஒரு நெருப்பு எஞ்சிட்டு இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட பிணங்கள், சோல்ஜர்ஸ் எல்லாம் அடுக்கி குவிச்சு வச்சிருக்காங்க. நெருப்புல எடுத்துட்டு போய் தள்ளிட்டு இருக்காங்க. மதில்கள்ல நோ வார்னு ஒரு சின்ன பொண்ணு பானிடைல் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு அந்த ஹிரோஷிமா நாகசாகி அந்த பாம் இருக்குல்ல, அந்த பாம்பை பிடிச்சிட்டு நோ வார்ன்ற மாதிரி ஒரு டிராயிங்கும் இருக்கு. ஸோ வில்லன் ஏதோ ஒரு போர் இனிஷியேட் பண்றாரு, அதை தடுக்க தான் மிகப்பெரிய ஒரு சம்பவமா இந்த பக்கம் இருந்து விஜய் சார் கிட்ட இருந்து வரலாம். இதுக்கப்புறமும் நிறைய இருக்கு நோட் பண்ண, ஆனா பேச மாட்டேன். அது பேசினா வந்து வேற ட்ராக்ல போயிடும். அந்த சேனல் நம்ம சேனலும் அதுக்கான சேனல் இல்ல. ஸோ வேற எங்கேயாச்சும் பேச டைம் கிடைச்சா மேபி செகண்ட் சேனல்ல பேச வாய்ப்பு கிடைச்சா நம்ம பண்ணலாம். இந்த வீடியோல நான் மிஸ் பண்ண ஏதாவது பேசக்கூடியதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் நாளைக்கு ஒரு வீடியோ பண்றேன். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப அவசரமா ஃபாஸ்டா கொஞ்சம் குவாலிட்டி இல்லாம பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒன் லாஸ்ட் டான்ஸ் மட்டும் இல்ல, இதுதான் ஒன் லாஸ்ட் ட்ரெய்லருமே கூட. ஸோ இதை நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க, உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது ஒரு டாக்குமெண்டா இருக்கும், நான் அதை படிச்சு தெரிஞ்சுப்பேன். சோ கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரம் வர வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மம்மே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா.